டிவைன் டைம் டிவி பிரசன்ஸ் தெய்வீக நேரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் 115 சொல்லப்படும் பொழுது 3வது வசனம் வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். எங்க இருக்கிறார் சொல்லுங்க? பரலோகத்தில். அவர் என்ன செய்வார்? தமக்கு சித்தமான யாவையும் செய்வார். ஒரே ஒரு காரியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களிலே ஆண்டவரே, ஏன் இது எனக்கு இப்படி நடக்கிறது, எங்களுக்கு ஏன் இப்படி நடக்கிறது, எங்கள் உலகத்திற்கு ஏன் இப்படி நடக்கிறது என்ற ஒரு கேள்விக்குறி மனிதனுடைய வாழ்க்கையிலே எழுப்புவது உண்டு. எப்பொழுதெல்லாம் நெருக்கமான சந்தர்ப்பங்கள் அல்லது மனிதனுடைய செயல்பாடுகளுக்கு அப்பாற்பட்ட சில காரியங்கள் நடக்கும் பொழுது அது அவனுடைய வாழ்க்கையை பாதிப்புக்குள்ளாக்கும் போது அல்லது அவனுடைய மகிழ்ச்சி, சந்தோஷம் இவைகள் எல்லாவற்றையும் தடை செய்யும்படியான காரியங்கள் நிகழும் பொழுதெல்லாம் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு கேள்விக்குறி உண்டாகிறது. ஏன்? why it happened? இது ஏன் எனக்கு நடந்தது, இது ஏன் எனக்கு நடக்கிறது என்றதான ஒரு கேள்வி எழுப்புகிறது. இந்த கேள்வியாய் எந்த மனுஷனும் சந்தோஷமாய் இருக்கிற போது கேட்பது இல்லை. அதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். மகிழ்ச்சியா இருக்கும் பொழுதுதான் எனக்கு ஏன் இந்த மகிழ்ச்சி வந்துச்சு என்று சொல்லி ஒருவனும் கேள்வி கேட்பதில்லை. சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்கும் பொழுதெல்லாம் இது ஏன் எங்கள் வீட்டுக்கு நடக்கிறது என்று கேள்வி கேட்பதில்லை கடவுளை பார்த்து. எப்பொழுதெல்லாம் மனித வாழ்க்கையிலே, மனுக்குலத்திலே, தனிப்பட்ட மனித வாழ்க்கையில பிரச்சனைகள் அல்லது தோல்விகள் அல்லது விபத்துக்கள் அல்லது வியாதிகள் அல்லது வறுமைகள் அல்லது இழப்புக்கள் இவைகளெல்லாம் வந்து அவன் உள்ளத்தில் இருக்கிற மகிழ்ச்சி காணாமல் போகும் பொழுது, அவன் இருதயத்திலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இல்லாமல் துக்கம் அவன் இதயத்தை நிரப்பும் பொழுது, கவலை அவன் இருதயத்தை ஆட்கொள்ளும் பொழுது, அவனுடைய இருதயம் முழுவதும் சஞ்சலங்களும் தவிப்பும் நிறையும் போது இந்த கேள்விகள் எழும்புகிறது. என்ன கேள்வி? ஏன் எனக்கு இது நடக்க, ஏன் எனக்கு இப்படி நடக்க வேண்டும், எதற்காக இதை செய்கிறார்? இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஏன் ஏன் ஏன்? குடும்பத்திலே கணவன், மனைவி, பிள்ளைகள் ஏன் நல்ல சாப்பாடு செய்தா என்று எந்த புருஷனும் கேட்க மாட்டான். நல்ல வாய்க்கு ருசியா மனைவி கணவனுக்கு பிள்ளைகளுக்கு எல்லாம் செஞ்சு சூப்பரா உன்னை போடும்போது ஏன் இதை செஞ்ச அப்படின்னு ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க. உப்பு போடல அப்படின்னு, ஏன் நீ உப்பு போடாம விட்ட? உரப்பு போட்டுட்டாங்க, ஏன் நீ உரப்பு போட்ட? அப்போ எப்பொழுதெல்லாம் மனிதனுடைய மனநிறைவு, மனதில் நிறைவு இல்லாமல், மனதில் ஆசீர்வாதம் இல்லாமல், மனதிலே சந்தோஷம் இல்லாமல், களிப்பு இல்லாமல் ஒரு ஆப்போசிட் நெகட்டிவ் காரியங்கள் வருகிறதோ அப்பொழுதுதான் கேள்விகள் எழும்புகிறது. இது மனுக்குலத்திற்கே ஏற்பட்ட கேள்வி மாத்திரம் அல்ல, த குளோபல் வே, உலகத்திற்கே ஏற்பட்ட ஒரு கேள்வி. இந்த கடைசி காலங்களிலே நீங்களும் நானும் கூட இப்படிப்பட்ட ஒரு கேள்வியோடு, ஒருவேளை ஒரு தனிப்பட்ட மனிதன் அல்ல, இந்த உலகமே, அண்ட சராசரங்களும், த குளோபல் உலகம், பூமி முழுவதும் ஒரு கேள்விக்குறியோடு இன்றைக்கு நிற்கிறது. ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய கேள்விக்குறி மாத்திரமல்ல, உலகத்தின் கேள்விக்குறி. ஏன் இந்த கொரோனா வியாதியின் நிமித்தமாய் நாங்கள் இவ்வளவு பெரிய பாதிப்புக்குள் வந்தோம்? ஏன் இது எப்படி நடந்தது, எங்கு வந்தது, யார் செய்தது, எதற்காக இது வந்தது என்ற கேள்வி எழும்புகிற போது ஒவ்வொருவரும் தன் மனதில் நினைத்தபடி இதற்கு விளக்கங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். சிலர் சொல்லுகிறார்கள், கர்த்தர் இதை அனுமதித்து கர்த்தர் தான் மக்களை தண்டிக்கிறாருன்னு சொல்லி ஒரு கூட்டம் பேசுது. இன்னொரு கூட்டம் ஏன் இது நடந்தது என்று சொன்னால் இது கடைசி காலம் எழுப்புதல் என்று சொல்லுகிறது. இன்னொரு கூட்டம் என்ன செய்கிறது, இது ஏன் நடந்தது, இது அடுத்த நாட்டுக்காரன் செய்தது என்று சொல்லி ஒருவர் மேல் ஒருவர் பழியை போட்டுக் கொண்டிருக்கிறோம். காரணம் என்னவென்றால்
தேவ சித்தத்தை நீங்களும் நானும் சரிவர அறிந்து கொள்ளாததுதான். ஆனால் இந்த இடத்திலே அருமையான சங்கீதக்காரன் சொல்லும்போது என்ன சொல்லுகிறான்? நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். அவருக்கு எது சித்தமோ, அவருக்கு எது காரியமாய் செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறதோ அது நடந்தே தீரும், அது நடக்கவே செய்யும், அது கடந்து வரவே செய்யும். ஆனால் இங்கே அவர் தமக்கு சித்தமான எதை வேண்டுமானாலும் நான் செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் ஒன்றை பிறக்க வைத்தால் அதற்கடுத்து அதற்கு ஒரு முடிவு வைத்திருப்பார் என்பதுதான் நியமனம். ஒரு பிறப்பு என்று ஒன்று பிறந்து விட்டால் திரும்ப அவன் பிறக்க போறது இல்லை, ஆனால் அவன் இறக்க போறான் என்பதுதான் உண்மை. ஆகவே ஒரு கஷ்டம் அல்லது ஒரு உபத்திரவம் என்பது உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது என்று சொன்னால், அது வந்துவிட்டால் அது முடிய போகிறது என்பதுதான் அடுத்த ஒரு எல்லை. இந்த முடிவை அறிந்து கொள்ளுகிறவன் இடையில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு கலங்க மாட்டான், அதை எதிர்கொண்டு போராடி ஜெயம் பெறுவான். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, பரலோகத்தில் இருக்கிற கர்த்தர் எதையாவது ஒன்றை செய்யும்படி அனுமதித்து விட்டால், அது பிறந்து விட்டால், அது நடந்து விட்டால், அதற்கு பின்பு அதற்கு ஒரு முடிவை அவர்தான் தீர்மானிக்க வேண்டும், அவர்தான் வைப்பார். அதற்கு ஒரு முடிவு வைத்திருக்கிறார். இந்த உண்மையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே குடும்பத்தின் தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஏன் என்ற ஒரு கேள்வி எழும்பும்படியான எந்த சம்பவம் நடந்தாலும் சரி, அந்த சம்பவம் உனக்கு ஒரு கொஸ்டினை, ஏன் நடந்தது, ஏன் எனக்கு வறுமை வந்தது, ஏன் எனக்கு பட்டினி வந்தது, ஏன் எனக்கு வியாதி வந்தது, ஏன் எனக்கு உபத்திரம் வந்தது, ஏன் நான் இந்த வேலைகளை இழந்தேன், ஏன் என் வருமானம் இழந்து போனேன், ஏன் எனக்கு இந்த கடன் என்ற கொஸ்டின், கேள்வி வரும்படியாக இவ்வளவு பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டால் நீ கலங்க வேண்டாம். இவை வந்துவிட்டது என்று சொன்னால் அதற்கு அடுத்து ஒரு எல்லை, இது முடிய போகிறது என்பதுதான். இது அப்படியே வாழ்க்கையில் நிரந்தரமான ஒன்று அல்ல. இதற்கு ஒரு முடிவைத்தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த முடிவு என்ன என்பதைத்தான் நீங்கள் நன்றாக அறிய வேண்டும். அந்த முடிவை குறித்து கர்த்தர் சொல்லும் போது என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அதிலே 9வது வசனம் 10வது வசனத்தை பாருங்க. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாயிருக்கிறார். இப்போ விளங்குதா உங்களுக்கு? ஏன் என்ற கேள்வி கேட்டுக் கொண்டிருந்த சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையில் நடந்த அத்தனை சம்பவங்களுக்கும் இது ஏன் ஆண்டவரே என்ற ஒரு கேள்வி வருமானால் அதை முடிப்பதற்கு அவர் ஒரு நல்ல விளக்கத்தை சொல்கிறார். இஸ்ரவேலே, நீ என்ன செய், ஏன் என்று கேள்வி கேட்ட அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு, நீ உன் தேவனாகிய கர்த்தரை நம்பு. ட்ரஸ்ட் இன் காட், கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிரு என்பதுதான். கர்த்தரை நம்பு. அப்படியானால் இப்படிப்பட்ட உபத்திரவங்களும் பாடுகளும் வரும் பொழுது உன்னுடைய நம்பிக்கை என்னை விட்டு இதை எடுத்து போடும் என்று நீ ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் அல்ல. என்னை நம்பும் ஆண்டவரே என்று சொன்னாலே போதும். இன்றைக்கு அத்தனை கிறிஸ்தவர்களும் மொழிங்காலில் இருந்து, ஆண்டவரே இந்த கொரோனா நோயை, வியாதியை எங்களை விட்டு அகற்றும் என்று சொல்லுகிறீர்கள், எடுத்து போடும். அது நீ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீ செய்ய வேண்டியது, ஆண்டவரே உம்மேல் என் நம்பிக்கை வைத்திருக்கிறேன், இந்த கொரோனா வியாதி எங்கள் தேசத்தை விட்டு வந்து விட்டது, இனிமேல் அதற்கு ஒரு எல்லை, அது இதை விட்டு போக வேண்டும், அவ்வளவுதான், அது போய்விடும். அப்படி கர்த்தர் மேல் உன் நம்பிக்கை வை. அந்த பிரச்சனைகளோடு நீ போராட வேண்டிய அவசியம் இல்லை. Trust in the Lord. கர்த்தரிடத்திலே நம்பிக்கையாயிரு. இஸ்ரவேலே, ஓ இஸ்ரவேல், trust in the Lord. கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு என்று கர்த்தர் சொல்கிறார். காரணம், அவரே அவர்களுக்கு துணை. That means கர்த்தர் இந்த பிரச்சனைகளை உனக்கு அனுமதித்திருப்பார். ஆனால் இந்த பிரச்சனைகள் மத்தியில் அவர் உனக்கு துணையாகவும் நிற்கிறேன் என்று சொல்கிறார். என் வாழ்க்கையில் நடந்த எந்த பிரச்சனைகளுக்கும் கர்த்தராகிய தேவன் துணையாக நிற்பார் என்ற ஒரு நம்பிக்கை உனக்கு இருக்குமானால் பிரச்சனைகளை குறித்து, போராட்டங்களை குறித்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சகோதரனே, சகோதரியே, இந்த கால வேளையிலே இந்த ஆராதனை மூலமாய் கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிற காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் உன் வாழ்க்கையில் அனுமதிக்கிற எந்த பிரச்சனைகளை குறித்தும்,
எந்த போராட்டங்களை குறித்தும், எந்த வியாதிகளை குறித்தும், எந்த வறுமைகளை குறித்தும், எந்த கடன் பிரச்சனைகளை குறித்தும், எந்த நஷ்டத்தை குறித்தும், எந்த விதமான உபத்திரவங்களை குறித்தும் நீ கேள்வி எழுப்பிக் கொண்டு ஏன் நடந்தது என்று கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறதை விட, ஆண்டவரே இவைகளெல்லாம் என் வாழ்க்கையில் வந்திருக்கிறது, ஆனால் நான் உம்மை நம்பி இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். அதைத்தான் கர்த்தர் தெளிவாக போதிக்கிறார், தெளிவாக பிரசங்கிக்கிறார். கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவும் இந்த உலகத்திலே எர்த்திலே நடக்கும், ஆனால் நான் உனக்கு துணை நிற்பேன். இப்படி நடக்கிற பொழுதெல்லாம் நீ யாரை நம்ப வேண்டும் என்று சொல்லுகிறார் தெரியுமா? கர்த்தராகிய தேவனை நீ நம்பு என்று சொல்லுகிறார். ஆனால் அதே தேவன் யாரை நம்பக்கூடாது என்றும் சொல்லுகிறார். அந்த நம்பக்கூடாது என்று சொல்லுகிற பகுதியை நீங்கள் 4ஆம் வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் 8வது வசனம் வரைக்கும் தெளிவாய் பார்த்துக் கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கிற பொழுதெல்லாம் மனிதன் யாரை நம்புகிறான்? வைத்தியர்களை நம்புகிறான், மருந்துகளை நம்புகிறான், இந்த உலகத்தில் இருக்கிற மண் மரங்கள் செடி கொடிகளை நம்புகிறான், மற்றும் விஞ்ஞானிகளை நம்புகிறான், மற்றவர்கள் மேலெல்லாம் நம்பிக்கை வைக்கிறான். இந்த பிரச்சனைகள் எல்லாம் தங்களை விட்டு போய்விடும் என்று. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் கிரியேஷனாய் இருக்கிற எந்த கிரியேஷன் மேலும் நீ நம்பிக்கை வைக்காதே, கிரியேட்டர் மேல நம்பிக்கை வை. ஸ்தாபகத்தில் உங்களை படைத்தவர் மேல் நம்பிக்கை வை, படைப்புகளின் மேல் நம்பிக்கை வைக்காதே என்று சொல்லுகிறார். அந்த சராசரங்களை படைத்த தேவன், வானம் அவருடையது, பூமி அவருடையது, வானத்தையும் பூமியும் அவர் படைத்தார். ஆகவே படைத்தவர் மேல் நம்பிக்கை வைங்கள் என்று சொன்னார். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், பரலோகத்தில் இருக்கிற தேவன் இந்த உலகத்தில் அனுமதிக்கிற எந்த பிரச்சனைகளும் உன்னை மேற்கொள்ளாதபடிக்கு, பிரச்சனைகளோடு கூட நான் என்ன செய்வேன்? உனக்கு துணை நிற்பேன், நான் உனக்கு துணையாயிருப்பேன். அப்பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற நெகட்டிவ் திங்ஸஸ் எதுவும் உன்னை மேற்கொள்ளாது என்று சொன்னார். இந்த கண்பான தேவ பிள்ளையே, இந்த காலையிலே இந்த சத்தியத்தின் மூலமாய் நீ அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி, உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற எந்த பிரச்சனைக்கும் நீ கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறதை காட்டிலும் இவைகளெல்லாம் நடக்கத்தான் செய்யும், இவைகளெல்லாம் வரத்தான் செய்யும், இவைகளெல்லாம் தேவன் அனுமதிக்கத்தான் செய்வார். ஆனால் அனுமதித்த தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார், என் மேல் நம்பிக்கையாயிரு, என் மேல் உன் நம்பிக்கை வைத்து உறுதியாயிரு, அப்பொழுது நான் உனக்கு துணையாயிருப்பேன். நம்பர் 1, அவர் துணையாயிருக்கிறார். 2வது அவர் என்ன சொல்லுகிறார்? கேடகமாயிருக்கிறேன். 1 துணையாக உன் பக்கத்தில் நான் நிற்கிறேன், 2வது துணையாயிருக்கிற நானே உனக்கு முன்பதாக கேடயமாய் நிற்பேன். அப்படியானால் ஒருவன் ஒரு அம்பை எடுத்து எய்யும் பொழுது அந்த அம்பு நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்று வைங்க, வேகமாய் வருகிறது. அப்பொழுது கர்த்தர் நம் கூட இருக்க வேண்டும். கர்த்தர் கூட இருக்கிறவர், துணையாய் இருக்கிற தேவன் என்ன செய்வார் தெரியுமா? அப்படியே துணையாய் நிற்கிறது மாத்திரமல்ல, கேடகமாக நமக்கு விரோதமாய் வருகிற அந்த சக்திக்கு முன்பாக அவர் நிற்பார். அவர் நிற்கும் பொழுது அந்த சக்தியானது, அந்த எதிர்ப்பு சக்தியானது, அந்த பிரச்சனையானது நேரடியாக வந்து அவர் மேல் மோதும். மோத வரும்போது சொல்லுவார், ஸ்டாப், நிறுத்து, இந்த பிரச்சனைகளே, இந்த இவ்வளவு பெரிய போராட்டங்களை அனுமதித்ததே நான் தான், ஆனால் அது என் பிள்ளையை தொடக்கூடாது, என் மட்டும் வராதே, நில் என்று அவர் கட்டளையிட்டிருக்கிறார். தாவீது என்று சொல்லுகிறவனுக்கு சொன்னார், தாவீதோடு கூட கர்த்தர் துணையாக நின்றேன் என்று சொன்னார். கர்த்தர் தாவீதோடு கூடவே இருந்தார். ஆகவே ஒரு நாள் சவுல் தன் அம்பை எடுத்து தாவீது மேல் வேகமாய் எறிந்தான். கர்த்தர் அவனோடு கூட நின்றபடினால் கேடகமாக அவர் அவனுக்கு முன்பதாக நின்றார். எரியப்பட்ட அம்பு தாவீது மேல் பாயவில்லை. ஏனால் கர்த்தர் அந்த இடத்திலே அந்த அம்பை நிறுத்தும்படிக்கு தாவீதே அந்த அம்புக்கு தப்புவித்தார். ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், பகலில் பறக்கும் அம்புக்கும் இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் அவர் உன்னையும் என்னையும் தப்புவிக்கிறவர். உன் கால் எந்த நாட்களிலும் எடராதபடிக்கு, உன் பாதங்கள் எடராதபடிக்கு பாதுகாப்பார். சிங்கத்தின் வாயிலிருந்து உன்னை காப்பாற்றுவேன் என்று சொன்னார். சகோதரனே, சகோதரியே, இந்த ஞாயிற்றுக்கிழமைகளிலே எத்தனையோ பேர் கேள்விக்குறியோடு காணப்படுவீர்கள். இது ஏன் எங்களுக்கு நடக்கிறது கடவுளே? ஏன் எங்கள் வாழ்க்கையில் இப்படி பசியும் பட்டினியுமா இருக்கும்? ஏன் எங்களுக்கு இந்த உபத்திரவம்? ஏன் எங்களுக்கு இந்த போராட்டம் என்ற கேள்வியோடு இருப்பீர்கள்? கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட பிரச்சனைகள் நடக்கத்தான் செய்யும், ஆனால்
பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், உன்னோடு கூட இருக்கிறேன், உன் குடும்பத்தில் இருப்பேன், உன் வீட்டில் இருப்பேன், உன் இதயத்தில் இருப்பேன். அது மாத்திரமல்ல, உன்னை எதுவும் தொடாதபடிக்கு நான் உனக்கு கேடயமாயிருப்பேன். நான் கேடயமாக இருக்கும் பொழுது நான் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? 10வது வசனம் சொல்லுகிறது, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். ஆகவே கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை என்ன செய்யுங்கள்? நம்புங்கள். கர்த்தரை என்ன செய்யுங்கள்? நம்புங்கள். அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மை நினைத்திருக்கிறார். உங்களுடைய என்னுடைய நினைவு கர்த்தர் எப்போது இருக்கிறார். ஆகார் என்று சொல்லுகிறவர் வனாந்திரத்திலே தண்ணீர் இல்லாமல் என் பிள்ளை சாவதை நான் பார்க்க மாட்டேன் என்று கண்ணீரோடு கதறி அழுத போது கர்த்தர் சொன்னார், நான் உன்னை நினைத்திருக்கிறேன், நான் உன் கண்ணீரை காண்கிற தேவன் என்று சொன்னார். அவளை நினைத்திருந்தார். அந்த இடத்தில் தாமே கர்த்தர் அவளுக்கு அவளுடைய தாகத்தை தீர்த்து வைத்தார். அவருடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் சகோதரனே. அவர் நம்மை நினைத்திருக்கிறபடினால் அடுத்த வசனம் சொல்லுது, அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நம்ம என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அப்படியானால் நம்மை சபிக்கிற கடவுள் அல்ல, நம்மை உபத்திரவப்படுத்துகிற கடவுள் அல்ல, நம்மை வேதனைக்கு உள்ளாக்குற கடவுள் அல்ல. வியாதிகள் நம்மை மேற்கொள்ள ஒட்டா, போராட்டங்களும் பிரச்சனைகளும் உன்னை சூழ்ந்து இருக்கத்தான் செய்யும். ஆனால் அவைகள் உன்னை சேதப்படுத்துவதில்லை, உன்னை தொடுவதில்லை. உன் வீட்டிற்குள் வறுமை இருக்கிறது போல தெரியும், ஆனால் பஞ்சகாலத்திலே கர்த்தர் உன்னை நிறைவாய் ஆசீர்வதிப்பார், நிறைவாய் ஆசீர்வதிப்பார். எனக்கு தெரிந்த அருமையான ஒரு பெண்மணி, ஒரு ஊழியக்காரம்மா சொன்ன ஒரு சாட்சியை சொல்லுகிறேன். ஒரு நாள் நான் அவர்களோடு உட்கார்ந்து புசித்து கொண்டிருந்த போது அவர்கள் சொன்னார், அவர்கள் வீட்டிலே மளிகை பொருட்கள், மளிகை ஜாமான்களை வாங்கி கொண்டு வந்து பிள்ளைகளும் அவர்களும் ஒரு ஒரு பக்கெட் நிறைய நிரப்பி கொண்டிருந்தார்கள். நிரப்பி கொண்டிருந்த போது அந்த சகோதரி வந்து சாட்சினார், ஆண்டவரே, இந்த கொரோனா பீரியடிலே எங்கள் வீட்டிலே ஒரு நாளும் இப்படி எங்களுடைய பக்கெட் நிறைந்ததில்லை. ஆனால் இவ்வளவு மளிகை சாமான்களை கொண்டு என் பக்கெட்டுகளெல்லாம் நிறைந்திருக்கிறதே என்று சொல்லி அவர்கள் மகிழ்ச்சியோடு அதை சொன்ன சாட்சியை கேட்டு உள்ளார நான் மகிழ்ச்சி அடைந்தேன், சந்தோஷம் அடைந்தேன். அப்போது அப்பத்துக்கு பஞ்சகாலத்தில் இருந்த விதவை வீட்டிலே கர்த்தர் அதை எப்படி அவள் பஞ்சகாலம் தீருகிற வரைக்கும் ஆசீர்வதித்தாலோ அதுபோல் அந்த வீட்டில் என் பக்கெட் முழுவதும் பெரிய பக்கெட்டு, கிட்டத்தட்ட ஒரு ஆளு 2 ஆள் உள்ள உட்காரலாம், அவ்வளோ பெரிய பக்கெட் நிறையா. அதை என்ன செய்தார்கள்? நிரப்பி கொண்டிருக்கிற போது சாட்சி சொன்னார்கள். அடுத்த நாள் அந்த அம்மா சொன்னார், இன்றைக்கும் பலவிதமான மளிகை ஜாமான்களின் வீட்டிலே நிரம்பி இருக்கிறது, பஞ்சகாலம் தீருகிற வரைக்கும் எனக்கு ஆசீர்வாத குறைவு இல்லை. எத்தனை அற்புதமான ஒரு சாட்சி பார்த்தீர்களா? கர்த்தர் சொன்னார், அவர் ஆசீர்வதிப்பார். அவர் நம்மை நினைத்திருக்கிறது நிமித்தமாகத்தான் இந்த ஆசீர்வாதம். சகோதரனே, சகோதரியே, இவ்வளவு பெரிய பஞ்சகாலத்திலே நீ புசிக்கிறாய் அல்லவா? உன் வீட்டிலே ஆகாரம் இருக்கிறது அல்லவா? நீ நன்றாக சாப்பிட்டு உறங்குகிறாய் அல்லவா? அதுதான் ஆசீர்வாதம். உடனே குச்சி வீடு பெரிய மச்சு வீடாயிரணும்னு எதிர்பார்க்க வேண்டாம். அன்று அன்று உள்ள ஆகாரத்தை எனக்கு தாரும் ஆண்டவர் என்று கர்த்தர் நம்மை போஷிக்கவில்லையா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கவில்லையா? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் ஒவ்வொருவர் வீடுதோறும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். சில நேரங்களில் ஏழைகள் சொல்லுகிறார்கள், ரோட்டில் இருக்கிற அனாதைகளுக்கு கூட ஒன்றுமில்லாத காலங்களிலே மனுஷன் நல்லா இருக்கிற காலத்தில் அவர்களுக்கு ஆகாரம் கிடைக்காமல் இருக்கும். ஆனால் இந்த நாளிலோ, இந்த உபத்திரவத்தின் நாளிலோ அவர்கள் வீடு தேடி, அவர்கள் இருக்கிற இடம் தேடி போய் ஜனங்களுக்கு மற்றொரு ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? ஆகாரத்தை கொடுக்கிறார்களே, அதுதான் கடவுள் உன்னை நினைத்திருக்கிறது. இல்லை என்றால் இதே மனிதன் உன்னை பார்த்துவிட்டு பார்க்காமல் போன காலங்கள் உண்டு. ஆனால் அதே மனிதன் உன்னை தேடி வந்து ரோட்டில் இருக்கிற உனக்கு ஆகாரத்தை கொடுத்து உன்னை பட்டினி இல்லாமல் 3 நேரம் கொடுக்கிறான். அரசாங்கங்கள் உனக்கு கொடுக்கிறதே, இவைகளெல்லாம் ஆசீர்வாதம். இதுதான் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறது. மனுஷனுக்கு உபத்திரவங்களும் பாடுகளும் வரும், ஆனால் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறபடினால் தேவ ஆசீர்வாதம் நமக்கு வரும். கர்த்தர் நினைக்கிறதுனால் தான் அவர், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பேன், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பேன், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பேன். வானத்தையும் பூமி படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆகவேதான் வானத்தில் இருக்கிறவர் சொல்கிறார், தமக்கு சித்தமானவைகளெல்லாம் இந்த பூமியிலே நடக்கும். அது தேவனுக்கு சித்தமானது. அந்த நேரத்தில் கர்த்தர் உன்னோடு துணையாயிருந்து, கேடகமாயிருந்து,
உன் பட்சத்தில் நின்று உன்னை ஆசீர்வதித்து உன்னை நினைத்து உனக்கு ஆசீர்வாதங்களை பொழிந்தரடி உன்னை பாதுகாத்துக் கொள்வார். பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் விதவையின் வீட்டில் அப்பமும் தண்ணீரும் எண்ணெயும் குறைவில்லாதது போல உன் வாழ்க்கை செழுமையாயிருக்கும். ஏனென்றால் பூமியையும் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரால் நீ ஆசீர்வதிக்கப்படுகிறார். கர்த்தரால் உனக்கு இந்த நிறைவு வருகிறது. கர்த்தரால் இந்த உனக்கு ஆசீர்வாதம் வருகிறது. அங்கே ரூத்துவை குறித்து பார்க்கிற போது உன்னதமானவருடைய நன்மைகளை வழங்கி கொண்டிருக்கிற அவருடைய செட்டைகளின் மேல் அடைக்கலமாயிருந்த உனக்கு கர்த்தர் விருப்பப்படியெல்லாம் செய்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று போவா சொன்னதை பார்க்கிறோம். என் அன்பு சகோதரடி சகோதரியே, இந்த ஆசீர்வாதம் உனக்கு நிச்சயமாய் உண்டு. சங்கீதத்தில் 67 வசனங்களை நீங்கள் பார்க்கிற போது அதில் அழகா சொல்லுகிறார். 67ஆம் சங்கீதம் 6வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கிற போது தேவன் சொல்லுகிறார், கர்த்தர் நம்மை எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்? பூமி தன் பலனை என்ன செய்யணுமா? தர வேண்டும். அதுதான் கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிச்சார்னா பூமி சும்மா இருக்காது. கர்த்தருடைய வார்த்தையின்படி, ஏன்னா அவருடைய படைப்பு பூமி தன்னால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு தன் பலனை நமக்கு தரும். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியின் எல்லைகள் எல்லாம் யாருடையது? அவருக்கு பயந்திருக்கும். 37ஆம் சங்கீதம் நீங்க எடுத்து வாசிங்க. 22வது வசனம். 37ஆம் சங்கீதம் 22வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிறோம். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எதை சுதந்தரித்துக் கொள்வார்கள் சொல்லுங்க? பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். அது எந்த தப்பும் எந்த விதமான அவநம்பிக்கை நமக்கு வேண்டியதில்லை. கர்த்தர் இந்த பூமியில வாழ்கிற வரைக்கும் நமக்கு ஆசீர்வதிப்பார். சில நேரங்கள்ல ஜனங்கள் இப்படி நினைக்கிறான், இது பணக்காரங்களா இருக்கிறவங்களுக்குரியது, இது ஏழைகளுக்குரியது. ஒன்னு சொல்றேன், இந்த பூமியில ஒருத்தருக்கும் ஒரு இடமும் சொந்தம் கிடையாது. அது கர்த்தருக்கு பயந்திருக்கிறவர்களுக்குரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. எந்த மனுஷன் இந்த பூமியை, ஏன்னா வானமும் பூமி அவருடையது. அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு பூமி தன் பலனை இருக்கிற நாள் வரைக்கும் கண்டிப்பா கொடுக்கணும். அதுதான் தேவனுடைய நியமனம், அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். ஆகவே உன் நம்பிக்கை யார் மேல இருக்க வேண்டும்? கர்த்தர் மேல இருக்க வேண்டும். கர்த்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? இஸ்ரவேலே, கர்த்தரை நீ நம்பு, அவர் உன் துணை. இஸ்ரவேலே, கர்த்தரை நீ நம்பு, அவர் உன் கேடகம். இஸ்ரவேலே, கர்த்தரை நீ நம்பு, அவர் உனக்கு கேடகம் மாத்திரமல்ல, உனக்கு என்ன செய்கிறார்? உன்னை நினைத்திருக்கிறார். அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அதனாலதான் கர்த்தர் உன்னை நம்ப சொன்னார். இந்த பூமியின் சிருஷ்டிப்புக்களே இல்லை, இந்த பூமியில் இருக்கிற மரம், செடி, கொடிகள், மண், புல், பூண்டு, தண்ணீர், வானம், நட்சத்திரங்கள், இவைகள் மேல் உன் நம்பிக்கையை வைக்காதபடி தேவனாகிய கர்த்தர் மேல் உன் நம்பிக்கையை வை. அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரே ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இந்த காலையிலே கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாய், இந்த வசனங்களின் மூலமாய், இந்த செய்தியின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லார் கண்களை மூடி ஜெபம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான மனமகிழ்ச்சியின் செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் தேவரீர் நீர் கிருபையாய் வந்து இறங்கி இவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவ கரமானது, தேவ பலமானது, தேவ கிருபையானது, தேவ ஆசீர்வாதமானது உம்முடைய பிள்ளைகள் மேல் வந்து இறங்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தேவரீருடைய பலம் உம்முடைய பிள்ளைகளை தாங்கட்டும். வானத்தில் இருக்கிற தேவன் இந்த பூமியில எது வேண்டாலும் நடப்பிப்பீர், எது வேண்டாலும் உங்களுடைய உத்தரவுப்படி இந்த உலகத்தில் நடக்கும் ஆண்டவரே. ஆனால் ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாது. நாங்கள் இதற்காக ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது என்ற கேள்விகள் எல்லாம் கேட்டுக்கொண்டு எங்கள் வாழ்க்கையிலே வீணாய் போகாதபடி கர்த்தர் இதை அனுமதித்திருக்கிறார். அதற்கு ஒரு முடிவையும் அவர் கட்டியிருக்கிறார். ஆகவே நாங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் திகையாமலும் இருந்து கர்த்தர் மேல் எங்கள் நம்பிக்கையை வைத்து கர்த்தரையே நாங்கள் துதிக்க, கர்த்தர் மேல் எங்களுடைய முழு நம்பிக்கையை வைக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சுவாமி, நாங்கள் உம்மை நம்பி இருக்கும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் உண்மையில் எங்களுடைய நம்பிக்கை விசுவாசத்தை வைத்திருக்கிற போது ஆண்டவராகி நீர் சொல்லி, நான் உனக்கு துணையாயிருப்பேன்,
நான் உனக்கு கேடகமாயிருப்பேன். நான் உன்னை எப்போது நினைத்து கொண்டே இருப்பேன். என் ஆசீர்வாதத்தின் கரம் உன் தலைமையில் இருக்கும். பூமியில் எல்லாவற்றையும் நீ சுதந்திரித்துக் கொள்வாய் என்று சொல்லுகிறேன். உன்னுடைய மாபெரும் வாக்குத்தத்தங்களுக்காக, மாபெரும் வல்லமைகளுக்காக இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே நாங்கள் செபித்து நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்களை ஆராதிக்க முடியவில்லையே என்ற கவலைகளை எங்களுக்கு மாற்றி போட்டீர். நாங்கள் ஆராதனை செய்ய முடியவில்லையே என்ற வேதனைகளை எங்களை விட்டு கடந்து போனது எங்களை நீர் ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். சபைகளை உண்டாக்கினதற்காய் ஸ்தோத்திரம். ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உங்களுடைய காருண்யம் கிருபையும் தங்கியிருந்து ஆசீர்வதிக்கிறார். வழிநடத்து பாதுகாத்துக் கொள்ளும். அருளாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்று சதா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதாக. ஆமென், ஆமென். எங்களோடு தொடர்பு கொள்ள எண் 10 நிவேதனா நகர் லே அவுட், பாலக்காடு ரோடு, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் 642001. தொலைபேசி எண் 042592275229. செல்போன் 9843214457. இமெயில் dhanapal2001 powerdirector@yahoo.co.in. Website www.krci.org.